கிஃப்ட்டுக்கு விலை முக்கியம் இல்ல. நீங்க குடுக்குற கிஃப்ட் எப்பவுமே என்னோட ஞாபகத்துல இருக்கணும்னு. சொன்ன மாதிரியே மறக்க முடியாத ஒரு gift கொடுத்து இந்த நாளை ரொம்ப அழகா மாத்திட்டீங்க. இந்த நாள், இந்த சந்தோஷம், இது எப்பவுமே என்னோட ஞாபகத்திலேயே இருக்கும். இதே மாதிரி நான் உனக்கு கேட்டா பண்ணுவீங்களா? இந்த மாதிரினா நானும் பண்ணுவேன். நான் இதை விட ஈஸியா உனக்கு கேக்குறேன். ஆ சரி கேளுங்க. நான் உங்களை போங்க வாங்க இப்படி கூப்பிடுறது ஒரு மாதிரி டிஸ்டன்ஸா ஃபீல் ஆகுது. உங்களை நான் வா போ அப்படின்னு கூப்பிடலாமா? இவ்ளோதானா? நான் மட்டும் இல்லைங்க, இனிமே நீங்களும் தான். எனக்கு அப்படி டக்குன்னு எல்லாம் வராதே. ஏங்க முதல்ல நம்ம மீட் பண்ணிக்கும் போது வண்டியில இடிச்சுக்கிட்டோமே, அப்ப என்னென்ன பேசுனீங்க? அப்போ நீங்க யாரோ ஒருத்தருங்க. அப்போ இப்போ இப்ப நமக்குள்ள கல்யாணம் ஆக போகுதுங்க. அப்போ நான் உங்களை வா பண்ணி கூப்பிடலாமா? கூப்பிடலாம். இந்திரா சொல்லுங்க. உங்களுக்கு உனக்கு இந்த தேங்காய் பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் உன்னை அது வந்து உன்னன்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொடுத்துடுறா அக்கா. ஏய் இங்க வாங்க. சொல்லுங்க. உட்காரு. குட்றா. குடண்டா. அக்கா. அதான் இங்க இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ.